अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन அப்துஹு வ ரசூலுஹு அம்மா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிமார்களை தவிர யாரும் அற்புதம் செய்ய முடியாது என்ற தலைப்பில் கடந்த பல வாரங்களாக பல செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நபிமார்கள் அல்லாதவர்கள் அற்புதம் செய்கிற விஷயமாக எடுத்துக்கொண்டால் அதில் மிகப்பெரிய இடத்துல அப்துல் காதிர் ஜீலானி என்பவரை வைத்து மக்கள் போற்றுவதை நம்ம பார்க்கலாம். அவரை அவுலியாக்கன் தலைவர் என்று சொல்வார்கள். அவர் பேரில் இருக்கிற அற்புதங்கள்லாம் என்னிடம் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் செய்த அற்புதங்களை விட பல மடங்கு அவர் அற்புதம் செய்ததாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உற்ற தோழர்களாக இருந்த சஹாபாக்களுக்கு கிடைக்காத கௌரவம், தாபீன்களுக்கு இல்லாத கௌரவம், தாபீன்களுக்கு இல்லாத ஒரு புகழ் இவருக்கு மாத்திரம் கிடைத்திருக்கிறது. இவர் 560 உள்ளவர். ஹிஜ்ரி 560 இவர் பிறக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 560 வருடங்களுக்கு பிறகு பிறந்த ஒருத்தர் எந்த அளவுக்கு மக்களால் அறிமுகமாக இருக்கிறார் என்று கேட்டால், அல்லாஹ் ரசூல் மொஹிதீன் என்று மக்கள்லாம் பேசுகிற அளவுக்கு. அல்லாஹ் ரசூல் அடுத்து யார்? மொஹிதீன்டா இவர் தான். மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பவரை தான் அப்துல் காதிர் ஜீலானி என்றும் சொல்வார்கள், முஹிதீன் ஆண்டவர் என்றும் சொல்வார்கள், மைதீன் ஆண்டவர் என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு ஆள் தான். அப்போ இந்த நபர் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அறிமுகமாக இருக்கார் என்று கேட்டால், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து இவருக்கு தான் ஒரு பெரிய இடம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் இவர் இவ்வளோ பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கார் இல்லையா மக்கள் மத்தியில். இப்படி அடைந்ததற்கு இவர் ஏதாவது பல நூல்களை எழுதி பல சேவைகள் செஞ்சுருக்கிறாருன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹதீஸ் கலை இமாம்கள் அறிஞர்கள்லாம் தொண்டாற்றிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஹதீஸ் கலையை பற்றியோ அல்லது தப்சீர் குரானுக்கு ஒரு விரிவுரை எழுதுவதை பற்றியோ இந்த மாதிரி நூல்களாக எழுதி ஏதாவது குவித்திருக்கிறாரான்னு கேட்டால் அப்படியும் மக்களுக்கு ஒரு தொண்டாற்றலை. மக்களுக்கிட்ட அறிமுகமாகிறதாக இருந்தால் அவங்க எழுதின நூல்களை வைத்து அறிமுகமாவார்கள். மக்களுக்கு பாடம் நடத்திய அறிஞர் என்று பார்த்தீர்கள்னா இவரை விட பெரிய பெரிய மாணவர்கள்லாம் வைத்து பாடம் நடத்திய ஷாஃபி இமாம், அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெலாம் யாருன்னு மக்களுக்கு தெரியாது. அவங்கள பற்றின எந்த ஒரு அறிமுகமே மக்கள்கிட்ட இல்லாமல் அல்லாஹ் ரசூல் மைதீன்கிற அளவுக்கு வந்துவிட்டது. எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், இப்போ கொஞ்சம் தமிழகத்தில் தான் குறைஞ்சிருக்கு. வட இந்தியாவில் இப்போவும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் யா முஹிதீன் என்று தான் ஆரம்பிப்பார்கள். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், யா மொஹிதீன் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவார்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இப்படி கூப்பிட்ருக்கோம், இப்படி கூப்பிடணும் என்று எங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி தருவாங்க. அப்போ யா முஹிதீன் என்று எதாக இருந்தாலும் யா முஹிதீன். பிரசவ நேரத்தில் பெண்களுக்கு யா முஹிதீன் சொல்லு, யா அல்லான்னு சொன்னால் அதை அடிப்பாங்க. யா முஹிதீன் சொல்லு, மொஹிதீனை கூப்பிடு என்று சொல்கிற அளவுக்கு அவர் தான் கடவுள். அல்லாவே அவர் தான் என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த முஹிதீன் என்பவருடைய இது ஏன் இப்படி அவருக்கு புகழ் வந்துச்சுங்கிற நீ தெரிஞ்சுக்கிறது தான் அவ்வளவு சொல்கிறேன். இப்படி இவர் ஒரு சேவையும் செய்யவில்லை. ஆனாலும் என்ன இருக்கிறது, அபூபக்கர் சித்திக்கே தெரியாத ஆட்களுக்கு இவரை பற்றி தெரியும், உமர் ரலியல்லாஹு பற்றி தெரியாது, இவரை பற்றி தெரியும். அப்போ இது எப்படி இவர் என்ன அப்படி செஞ்சிட்டாரு, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டாரா, போர்க்களங்களுக்கு போய் ஏதாவது படைகளில் சேர்ந்து அப்படியாச்சும் ஹாலித் இப்னு வலீத் மாதிரி வீரதீர பராக்கரிமா ஏதாவது செஞ்சார்? அப்படியும் செய்யலை. புஸ்தகங்களும் எழுதினதில்லை, ஒரு சேவைகளும் செஞ்சது கிடையாது. மக்களையெல்லாம் இஸ்லாத்து கொண்டு வருவதற்காக பிரச்சாரம் பண்ணி அப்படி ஏதாச்சும் பண்ணாருன்னு அப்படியும் பண்ணது கிடையாது. ஆனால் அவரை பற்றி மக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி உள்ள தமிழகத்தில் உள்ள பள்ளி வாசல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பள்ளிவாசலுக்கும் பேர் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி தான். அனைத்து பள்ளிவாசல் என்ன பேர் வைப்பாங்க? மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி இருந்தால் லெட்டர் போட்டு அடிப்பாங்க, போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அது என்னத்துக்கு எப்படி வச்சுருக்கேன்னு கேட்டால்,
மற்ற அவுலியாக்களுக்கெல்லாம் அந்த அவங்க அடங்கின ஊரில் மட்டும் தர்கா இருக்கு. அப்துல் கார் ஜிலானி அவங்களுக்கு வந்து உலகம் பூரா அனைத்து பள்ளிவாசலும் தர்கா, அவருடைய தர்காவும் அது. மொஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு ஏப்பா வைக்கிறேன்னு கேட்டால் அவர் தான் எல்லாமே. அப்படிங்கிற அளவுக்கு பள்ளி வாசல்களுக்கு எங்கள் ஊரில் பள்ளிக்கெல்லாம் அந்த பேர் தான் இருந்துச்சு. இப்போ தான் மேலே பள்ளி வடக்கு பள்ளின்னு மாற்றிட்டாங்க. கொஞ்சம் தௌஹீதுடைய விளக்கம் வந்த பிறகு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்களே தவிர இன்றைக்கும் தமிழகத்தில் பல ஊர்கள் வந்து மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ யார் இவர்? இவருக்கு ஏன் இப்படி பில்டப் கொடுக்கப்படுகிறது? இவரை பற்றி அந்த கபூர் வணங்கிய உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இவர் வந்து ஆகா கொண்டு என்ன செய்வாங்க, புகழ்வாங்க. அதை புகழ்வதற்கு மட்டும் இன்னும் சொல்ல போனால் இவர் எழுதின புஸ்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 புஸ்தகம் தான் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா ஒரு எல்கேஜி ஒரு லெவல் உள்ள ஒரு மார்க் அறிஞர் எழுதுவார்ல அந்த தரத்தில் தான் இருக்கும். அந்த நூலில் உள்ள சரக்குன்னு நான் சொல்கிறேன். அதில் அவர் எழுதின நிறைய ரசூலுல்லாஹ் பேரில் இட்டுக்கட்டின பொய்யெல்லாம் எழுதியிருப்பார். எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் இல்லாமல் நபிகள் நாயகம் சொன்னதாக என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னாருங்கிறன்னு சொல்கிறேன். மார்க்கத்தின் பெயரால் ஒரு அறிவும் இல்லாமல் பொய்களை புழுகி இருக்கிறார் அவருடைய நூல்களில். ஆனால் சின்ன 3 நூல்கள் தான் மக்கள்கிட்ட அறிமுகமான ஒரு 3 நூல் எழுதியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கிறார். அந்த காலத்தில் ஒவ்வொருத்தர் மொஹிதீன் ஆண்டவருக்கு தான் நேர்ச்சை பண்ணுவாங்க. தர்காவுக்கு போகிறவங்கன்னா போயிடுவாங்க. உள்ளூரில் இருந்து கொண்டு நேர்ச்சை செய்கிறதா இருந்தால் மொஹிதீன் ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்கிறோம், வைத்த வழி வந்துருச்சுன்னு வைங்களேன், மொஹிதீன் ஆண்டவருக்காக வேண்டி 1000 ரூபா செலவழிக்கிறோம்னா அந்த 1000 ரூபாயை கொண்டு வந்து பள்ளிவாசல் உண்டியலில் போடணும்னு அர்த்தம். பள்ளிவாசல் தான் அவருடைய தர்கா. அவன் மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றுறோன்னு அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றுவாங்க. விளக்குலாம் கிடையாதுல, அதனால் வந்து இந்த ரைட்லாம் கிடையாது. பள்ளிவாசலில் மண்ணெண்ணெய் விளக்கு தான் வச்சுருப்பாங்க. அப்போ மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றுறது பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி நேர்ச்சை பண்ணுவாங்க. பள்ளிவாசலுக்குள்ள மொஹிதீன் ஆண்டவருக்கு அது பள்ளிவாசல் கொண்டாந்து தருவாங்க. நாங்கள்லாம் கொண்டு பள்ளிவாசல் கொண்டே மண்ணெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அப்போ இந்த மனிதர் அப்துல் கார் ஜிலானின்னு சொல்லக்கூடிய இந்த மொஹிதீன் ஆண்டவர்னு சொல்லக்கூடியவர் வந்து இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தார்? ஒருத்தர் வருவதாக இருந்தால் அவருடைய தியாகத்தில் வரலாம், அல்லது அவருடைய வீரதீர பராக்கிரமத்தினால வரலாம். அறிவார்ந்த வாதங்களை வைத்து பெரிய ஆய்வுகள் செஞ்ச இப்னு ஹஜர், இப்னு தைமியாண்டு பெரிய அறிஞர்கள்லாம் ஹதீஸுகள் எல்லாம் அலசி ஆராயிறாங்கல்ல, அந்த நூல்கள் மூலமாக இன்றைக்கி வரைக்கும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை நம்ம அறிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். அப்படியாவது இவருடைய நூல்களை படித்து இல்ம அறிஞ்சிக்கிறதுக்குன்னு இருக்கான்னு அப்படியும் ஒன்றும் இல்லை. நிறைய நூல்கள்லாம் எழுதவில்லை. அப்போ இவருடைய இந்த 500லேருந்து 600க்குள்ள காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிரபலியமான முக்கியமான ஆட்கள்லாம் சில பேர் இருந்தாங்க. இந்த ஃபஹ்ருத்தீன் ராசின்னு சொல்லுவாங்க. தப்சீர கபீர், பெரிய தப்சீராக தான் எழுதப்பட்ட தப்சீர். கபீர்னால் பெரிய தப்சீர். அந்த மாதிரி இவர் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் பெரிய தப்சீராக எழுதி குவிச்சிட்டு போயிருக்கார். அவ்வளோ பிரம்மாண்டமான வால்யூமை கொண்டது. தப்சீர் ராசிமாங்க, தப்சீர் கபீருமாங்க. இவருடைய காலத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அப்படிலாம் கல்விக்கு தொண்டாற்றி இருக்கிறாங்க. அவரை பற்றி இப்போ நான் சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி இப்னு அசாக்கிர்னு ஒருத்தர் இருந்தார். ஹதீஸ் நூல்களில் பெரிய நூல் அதான். ஹதீஸ் நூல் எழுதப்பட்ட நூல்களில் பெரிய தாரிக் திமிஷ்குன்னு சொல்லுவாங்க, இப்னு அசாக்கிர்னு சொல்லுவாங்க. பெரிய அதிகமான வால்யூம்களை கொண்ட ஒரு நூல் எதுண்டா அது. அதில் அர்ப்பணித்து அவருடைய காலத்திலே ஹதீஸுகளை தொகுத்து அப்படி நூல் எழுதியவர்கள்லாம் இருந்தாங்க. அவரை பற்றி யாருக்கும் தெரியல. அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ் பேரில் இட்டுக்கட்ட பொய்களெல்லாம் வட்டி கட்டி சொல்லக்கூடியவராக இப்னுல் ஜவுசின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த விட்டுக்கட்ட பொய்யான ஹதீஸுகள்லாம் ஆய்வு செஞ்சு இது பொய், இது ரசூலுல்லாஹ் பேரில் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு நல்ல ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர், எக்கச்சக்கமான நூல்களை எழுதியவர். அவரும் இவர் காலத்தில் வாழ்கிறார். இவருடைய காலத்தில் பெரிய பெரிய மேதைகள்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி அவங்க செஞ்சதில் ஒரு பெர்சன்ட் கூட இவர் செய்யவில்லை. ஒரு இப்னு அசாக்கிர் செஞ்ச வேலையில், அவர் தப்சீருக்கு அவர் செஞ்ச வேலையில், ஹதீஸுக்கு இப்னு ஜவுசி செஞ்ச ஒரு வேலையில், கஸாலி இவர் காலத்தில் உள்ளவர் தான். இந்த கஸாலி இமாம்ங்கிறாங்களே, அவர்லாம் இவருடைய காலத்தில் உள்ளவர் தான். இந்த கஸாலிங்கிறவராது நிறைய நூல்களை எழுதி குவிச்சிருக்காரு. அவரும் தவறான கொள்கையில் சொன்னாலும் அவராச்சும் சில நூல்களை எழுதி குவித்திருக்கிறார். ஆனால் இந்த அப்துல் கார் ஜிலானிங்கிற ஒரு நூல்கள் வழியாகவும் மக்களுக்கு ஒரு சேவையும் செய்யவில்லை. அந்த காலத்தில் அரசர்களுக்கு போர் செய்வாங்க, இராணுவ தளபதியாக இருந்து அதன் மூலம் பேர் எடுப்பாங்க. நிறைய பேர் மக்கள் மனசில் நீங்காவது இடம் பெற்றுருவாங்க. அப்படியாச்சும் போய் கலந்துக்கிட்டாரன்னா இல்லை, பள்ளிவாசலில் தான் இருந்தார். அப்படி எந்த விதமான ஒரு போர்க்களங்களில் போய் எதிரிகளோட போரிட்டு அப்படி ஒரு வீரதீர பராக்கிரமத்தையும் அவர் செஞ்சது கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து யார், மொஹிதீன் அப்துல் கார் ஜிலானிங்கிற அளவுக்கு வந்து விட்டார் என்றால் என்ன காரணம்? இந்த காரணத்தை முதல்வனைக்கன் இவர் பேரில் சொல்லக்கூடிய அற்புதங்கள் நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. எதனால் இந்த கட்டுக்கதையில் வந்துச்சு இன்னும் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதில் முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், பல இமாம்கள் வாழ்ந்தாங்கள்ல, அவங்க பேரில் மதுஹபுகள் இருக்கிறது.
ஆனால் அந்த மதுஹபுகள் அந்த இமாம்கள் உண்டாக்கலை. இப்போ ஹனஃபி மதுஹபுங்கிற அவரை உண்டாக்குனார். அவர் தனக்கு தெரிஞ்ச ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சில செய்திகளை சொன்னார். சொல்லும்போது என்ன சொன்னார்னு கேட்டால், நாங்கள் சரியான ஹதீஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கிறோங்க, நாங்கள் சொன்னதை எடுத்துக்கிறாதீங்க, நாங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு தான் அபு ஹனீஃபா இமாம் சொன்னார். அதே மாதிரி ஷாஃபி இமாம் என்ன, மாலிக் இமாம் அதை தான் சொன்னார். என்ன சொன்னார், நாங்களும் இது மாதிரி உள்ள ஆளுக்கு தான், எங்கே இது நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அந்த ரசூலுல்லாவுடைய கபரை காட்டி அவர் சொல்வார், இந்த கபரில் அடங்கி இருக்கிறவரை தவிர வேறு எவருடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்கத்தக்கதும் இருக்கிறது, எடுத்து வீச வேண்டியதும் இருக்கிறது என்று சொல்லி தான் மாலிக் இமாம் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன ஏற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. மாலிக் மதுஹப்னு பிறகு உண்டாக்கினார்கள், அதுக்கு மாலிக் இமாமுக்கு சம்மந்தம் கிடையாது. ஹனபி மதுஹப் உண்டாக்குனாங்க. அவர் ஒரு அறிஞராக இருந்தார். மக்களுக்கு என்ன சொன்னார், இப்போ நாம் சொல்கிறோம்ல குர்ஆன் ஹதீஸ் நடங்கண்டு, இதான் சொன்னார். இப்போ நாங்கள் சொல்லுவோம், சில தப்பாகவும் போயிடும், தப்பாக தான் தூக்கி போட்டுருங்க, சரியாக இருந்தால் எடுங்க. இதை சொன்னவர் தான் யார், அபு ஹனீஃபா இதை தான் சொன்னார். மாலிக் இமாம் இதை தான் சொன்னார். ஷாஃபி இமாம் என்னஞ்சார், இதை தான் சொன்னார். ஹம்பலி இமாம் என்னஞ்சார், இதை தான் செஞ்சார். இன்னும் சொல்ல போனால் மாலிக்கு ஷாஃபி ஹம்பலி எல்லாம் ஆசிரியர்கள். மாலிக்குடைய மாணவர் தான் ஷாஃபி, ஷாஃபியுடைய மாணவர் தான் ஹம்பலி. உஸ்தாதுக்கு எதிராக மாற்று கருத்து சொல்லி தான் இன்னொரு சித்தாந்தம் அவங்க பேரில் உண்டாகுது. மாலிக் இமாம் சொன்னதே சரின்னு இருந்தார், ஏன்னால் ஷாஃபின்னு ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். இந்த ஷாஃபி என்பவர் தன் உஸ்தாது சொன்னதுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்கிறார். அதனால் அவர் பேரில் ஒரு சித்தாந்தம் உண்டாடிது. ஷாஃபிகிட்ட படித்த அகமது ஹம்பல் என்ன செய்கிறாரு, அவருக்கு மாற்றமான பல விஷயங்களை சொல்கிறார். அவர் சொன்னது சரியில்லை, இந்த ஆதாரத்தின்படி ஷாஃபி சொன்னது சரி, நான் சொல்லதான் சரின்னு சொல்கிறார். அப்போ அவன் பேரில் சில கருத்துக்கள்லாம் உண்டாடிச்சு. இந்த அறிஞர்கள் எல்லாருமே அவங்க உண்டாக்கலை. ஹம்பலி மதுஹபுக்கும் இமாம் அகமது பின் ஹம்பலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஷாஃபி மதுஹபுக்கும் ஷாஃபி இமாமுக்கும் சம்பந்தமே இல்லை. மாலிக் மதுஹபுக்கும் மாலிக் இமாமுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படித்தான் நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். அதே மாதிரி ஹதீஸுகளுக்கு தொண்டாட்டின பல பேர் இருக்கிறாங்களே, அவங்க பேர்லாம் எந்த ஒரு மதுஹபும் உண்டாகவே இல்லை. இந்த தரிக்கா ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போய் ஒரு தீட்சை வாங்கிட்டு அவர்கள் வழியாகத்தான் நம்ம அல்லாஹ்வை அடைய முடியும்னு சொல்கிறாங்கல்ல, தரிக்கா முரீது. இந்த மாதிரி முரீதுகள் விஷயமாவது அவங்களுக்கு பேரில் இருந்துச்சா? ஷாஃபி தரிக்கான்னு ஏதாவது இருக்குதா? அபு ஹனீஃபாட்ட போய் பையத்து பண்ணி என்றது நீங்கள் பையத்து பண்ணால் தான் நீங்கள் அல்லாஹ்வை அடைய முடியும்னு அவர் சொல்லி, அப்படியான தரிக்கா அவர் பேரில் இருக்குதா? அவர் பேரில் இல்லை. அபூபக்கர் சித்திக்கு அவ்வளோ பக்குவப்பட்டவர் அவர் தான், அவர் பேரில் தரிக்கா ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களும் இது சம்மந்தமே கிடையாது. அந்த நல்லறிஞர்கள்லாம் சரியான மார்க்கத்தை சொன்னாங்களே தவிர, சொல்லும்போது ஒரு எச்சரிக்கையோடு தான் சொன்னார்கள். நாம் எப்படி இன்றைக்கி ஏகத்துவ பிரச்சாரத்தில் சொல்கிறோமோ, குர்ஆனை எப்படி சொல்கிறோம், ஏற்றுக்கிறோங்க. நாங்கள் சொன்ன தப்பாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்க, குர்ஆன் ஆதாரத்தோடு சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்கிறன்னு, ஆதாரம் இல்லாமல் நாங்களாக ஏதாவது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிற கூடாது, இப்படின்னு நம்ம விலைக்கு சொல்கிறோம்ல. இதுதான் அவங்களின் நிலைப்பாடாக இருந்துச்சுங்க. அதனால் அவங்களும் நிறைய மாணவர்களுக்கு பாடமெல்லாம் படித்து கொடுத்தாங்க. ஆனால் இவர் அப்துல் கார் ஜீலானிங்கிறவர் மட்டும் இவரே உண்டாக்குனார். மற்றெல்லாம் அவர் பேரில் உண்டாக்கப்பட்டது. மற்ற தரிக்கா மதுஹபுங்கிறோம்ல, இது எல்லாமே அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவங்க எதிர்த்திருக்கும் பொழுது அவங்க பெயரால் உருவாக்கப்பட்டது தான் எது, மற்ற மதுஹபு தரிக்கா எல்லாமே. இவர் என்ன செஞ்சார்னா, இவர் ஒரு பேச்சாற்றல் உள்ளவராக இருந்தார். பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தனக்குன்னு அந்த வரக்கூடிய மக்களை தன் கையில் வைத்து கொள்ளணும்னு சீடர்களாக முதல்ல இந்த முரீதுங்கிறத உண்டாக்குன இவர் தான். இந்த முரீதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அறிஞரும் ஹதீஸுகளை சொல்லுவாங்க, படிச்சுட்டு மாணவர்கள் சிந்திச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர்கிட்ட பையத்தை எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணும். பையத்தை எடுத்த பிறகு என்ன செய்யணும், இவர் கட்டளை மீறவே கூடாது, இவர் மூலமாகத்தான் நேர்வழி அடையணும். இவர் அந்த மாதிரி தன் கைக்குள்ள சீடர்களை உண்டாக்குறது. அது ரசூலுல்லாஹ்வே சீடரை உண்டாக்கலை. ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம், சஹாபான்னு சொல்கிறோம், தோழர். உலகத்தில் எல்லா மத குருமார்களும் சீடர்களை தான் உண்டாக்குவாங்க. என்னது அப்படி, ரசூலுல்லாஹ் மட்டும் என்ன செய்யலை, சஹாபாக்களை தான் உண்டாக்குனாங்க, தோழர்களை உண்டாக்குனாங்க. எந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாவுடைய சீடர்னு நம்ம சொன்னதே இல்லை. உலகத்தில் அவங்களும் சொன்னதில்லை. உலக சரித்திரத்தில் என்ன செய்ய, அந்த காம்ரேட்டில் கம்யூனிஸ்டுகள்லாம் தோழருங்கிறாங்கல்ல, அவங்களும் இதைத்தான் ஆதாரமாக காட்டுவாங்க. முகமது நபி தான் அதை முதல்ல சொன்னார், எல்லாரையும் தோழராக பார்த்தாரு, அப்படிங்கிற அளவுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை உண்டாக்குனாங்க. அதே மாதிரி தான் எல்லா அறிஞர்களுமே அவங்களுடைய மாணவர்களை உண்டாக்குனார்களே தவிர சீடர்களை உண்டாக்கலை. இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், தனக்கு பேச்சாற்றலை ஒரு பள்ளியில் இவரை பயான் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அந்த பேச்சாற்றலை, நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றலை வைத்து கொண்டு இவர் மக்கள்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய நிறைய கண்டிஷன்லாம் போட்டு சில சீடர்களை உருவாக்குறார். அந்த சீடர்களை எப்படி உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி அடுத்தவங்க எழுதுனாலும் பார்க்க தேவையில்லை.
அவரே எழுதின ஒரு புஸ்தகம், புண்ணியத்து தாலிபின்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் என்ன செய்கிறாருன்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சட்டம்னு எழுதியிருப்பார். அதை பார்த்து நீங்கள் படித்தாலும் என்ன செய்ய 100 தப்பு கண்டுபிடிப்பீங்க. அவர் தொழுகை சட்டம்னு எழுதியிருப்பார், நிறைய ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கும். நோன்பு சட்டம்னு எழுதியிருப்பார், அதில் போனால் நோன்பு உங்களுக்கு தெரிஞ்சதுக்குலாம் கூட மாற்றமாக இருக்கும். ஜக்காத்தை பற்றி எழுதியிருப்பார். அந்த புண்ணியத்து தாலிபின்கிற கித்தாப்பை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அது ஆங்கிலத்திலையும் கூட வந்திருக்கிறது, தமிழ்லையும் இருக்கிறது. தமிழில் வரல, அரபியில் இருக்கிறது, உருத்தில் வந்திருக்கிறது. அந்த நூலை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது நமக்கு தெரிஞ்ச கூட ஒரு தெரியலையே என்கிற அளவுக்கு தான் அந்த கித்தாப் இருக்கும். இந்த தொழுகை, நோன்பு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இறுதியாக பாகத்தில் என்ன செய்வார்னு கேட்டால் முரீதுகள், சீடர்களுடைய கடமைன்னு ஒரு தலைப்பை போடுவார். எனக்கு சீடர்களாக இருக்கிறவங்க எப்படி நடக்கணும், அவர் கைப்பட எழுதினது. இது அவர் மீது யாரும் சொன்னது கிடையாது, அவர் மீது ஒரு குற்றஞ்சாட்டி பழி சுமத்தின ஒரு விஷயம் கிடையாது. அவருடைய நூலில் அவரே எழுதின விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படிப்பட்ட ஆட்களை உண்டாக்குனாரு, அந்த ஆளுக்கு தான் பில்டப் பண்ணி வர புகழை ஏற்றி விட்டாங்க. என்ன மாதிரி உண்டாக்குனாருன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முதல்ல நீ ஒரு வெற்றி அடையதாக இருந்தால் ஒரு ஷேகை பிடித்து கொள்ள வேண்டும். நீனா அல்லாவை அடைய முடியாது. நீனா தொழுது நீனானும் அதெல்லாம் முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஷேகை தான், ஷேகிட்ட உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவரை கேட்டு தான் உன்னுடைய அசைவு, பேச்சு, வாழ்க்கை, கல்யாணம், கர்மம் அது எல்லாமே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு தன்னிட்ட படித்த மாணவர்களை எல்லாம் சீடர்களுங்கிற வகையில் ஆக்கிடுறார். ஆக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஃபுல் வாஜிப் அலைஹி. இது அவருடைய நூலில் உள்ள வாசகம். ஏன் இவருக்கு இந்த பில்டப் வந்துச்சுன்னு கேட்டால், அவர் தனக்கு இந்த மாதிரி துதிபாடிகளை உண்டாக்குனார். எந்த அறிஞர்களும் செய்யாத ஒரு வேலை நெஞ்சார், அவர் செஞ்சார். என்னை பற்றி இது மாதிரி நீங்கள் எல்லாம் புகழணும்னு சொல்லாத அளவுக்கு அப்படி ஒரு கருத்தை விதைச்சி அந்த சீடர்களை உண்டாக்குனார். ஃபுல் வாஜிப் அலைஹி தருக்கு முகாலபத்தி ஷேஹி ஃபி சுஹபத்தி பில்லாஹிர். ஒரு சீடருடைய முக்கியமான கடமை தன்னுடைய ஷேகுக்கு மாற்றமே செய்யக்கூடாது. ஷேகு என்ன செஞ்சாலும், இவர் தான் ஷேகு, குருநாதர். ஷேகுனா குருநாதர், முரீதுனா சீடர். அப்போ ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய குருநாதருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றம் செய்யக்கூடாது. ஒரு தற்குள் ஏத்தரால் அலைஹிவில் பாத்தினி, மனசில் கூட அவர் சொல்கிறதுக்கு எதிரான கருத்தை வச்சுக்கிறக்கூடாது. ஒரு தப்பான கருத்து சொன்னார், அம்மாடி தப்பான கருத்து சொல்ல மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லிக்கணுமா. அவர் தப்பான கருத்து சொன்னால் கூட நீங்கள் வெளிப்படையாகவும் எதிர்க்கக்கூடாது. இப்படி ஒருத்தனை உண்டாக்கணும், எப்படி இருப்பாங்க, இப்படி உண்டாக்கணும் அறிஞனாக இருப்பானா, மௌட்டிகனாக இருப்பானா? இப்படி உருவாக்கப்பட்டவர்கள் மாணவர்களாக இருப்பாங்களா, மடையர்களாக இருப்பார்களா? இப்படி தான் உருவாக்கினார் அவர், உருவாக்குனது. அதே மாதிரி அது சொல்கிறார், ஓ சாஹிபுல் ஏத்தராலி பிசிர்ரிஹி மூத்தர்லி அத்துபிஹி. ஒருத்தர் அவர் மீது ரகசியமாக அந்த குருவை நீ எதிர்த்து நின்றாயானால் நீ என்ன செய்கிற, அவருடைய நீ சீடர் எதிர்க்க தகுதியற்றவனாக இருக்கிற, அது மாதிரி இருக்கிற. அதே மாதிரி எக்குஃபு நப்சஹு ஓ எஸ்ஜுருஹா முகாலபத்திஹி லாஹிரன் ஓ பாத்தினன். அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் ஷேகுக்கு மாற்றம் வராத அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்ளணும். ஷேகு ஏதாவது தப்பு செய்வார், அதை பற்றி வாயை பேசக்கூடாது. பேசணும்னு வந்துச்சுன்னா உன்னை கட்டுப்படுத்திக்க. முதல் பாடம் என்னன்னு கேட்டால், அந்த ஷேகுன்னு ஒரு ஆளை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செஞ்சாலும் சரி, இஸ்லாத்தினோட அடிப்படையை தகர்க்கிற அப்படின்லாம் சேர்த்து சொல்கிறார். தகர்க்கிற மாதிரி காரியத்தை செஞ்சாலும் நீ என்ன செய்யணும், ஷேகு மட்டும் எதிர்த்தக்கூடாது. ஷேகு சரியாக தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சார் விடுறாரு. அதே மாதிரி எப்படி சொல்கிறார் பாருங்கள், ஒய்தா லஹர் லஹுமின ஷேக். இது எல்லாமே அவர் எழுதின கித்தாபில் உள்ள வாசகங்கள். ஒய்தா லஹர் லஹுமின ஷேகி மா எக்கரஹு மா யுக்குரஹு ஃபிஷரை. மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை அவர் செய்வாரையானார். உனக்கு பளிச்சுன்னு தெரியுது, அவர் தண்ணி அடிக்கிறான்னு உனக்கு தெரியுது, இது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு காரியம். உன்னுடைய ஷேகாக இருக்கிறார். ஷேகு மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க காரியம் இருக்கும் என்று சொன்னால் இஸ்தஹபர் அன்தாலிக்கு பில் தர்பில் மசலி உள் இஷாரத்து. நீ அந்த விஷயத்தை ஒரு சாடமாடையாக வேண்டால் என்ன செய்யலாம், அவருக்கு தெரிவிக்கலாம். என்னங்க இப்படி செய்றிய அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், நம்ம இஸ்லாத்தில் நம்ம மதுபானம்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கங்க, அது கரெக்டு தானான்னு இப்படி கேட்கணுமா. அவர்கிட்ட நேரடியாக எதுவும் கேட்டுறக்கூடாதான். உலாயு சொர்ரிஹி பிஹி, அதை பச்சையாக சொல்லிடக்கூடாது. அவர் மார்க்கத்துக்கு விரோதமாக ஒரு செயலை செஞ்சார்னு சொன்னால் என்ன செய்யணும், முடிஞ்ச சொல்ல நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் சாடமாடையாக சுட்டி காட்டுங்க, இல்லைன்னா அவர் வெறுத்துருவார். அதே மாதிரி ஒயின் ராஃபிஹி ஐபம் மினல் உயூபி, அவற்றை பல குறைபாடுகளை கண்டா ஷேகிட்ட குறைபாடுகளை இப்படிலாம் யாருமே சொல்ல கிடையாது. ஷேகு பேரில் பின்னாடி வந்தவங்க சொன்னதை கேட்டிருக்கிறோம். இந்த ஷேகாக இருக்கிறவரை சொன்னது இவர் தான். இந்த தரிக்கை உண்டாக்குனவரை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த விதி என்ன செய்கிறாரு, அந்த மாணவர்கள்ட்ட போதிக்கிறார்.
எப்படி விட்டார்? ஒயின் ராஃபிஹி ஐபமினல் உயூபி, தனது ஆசிரியர் குருநாதர்கிட்ட ஷேகிடத்தில் வந்து குறைபாடுகள் எதையாவது கண்டாரையானால் சத்தரகு அழகி, அதை மறைத்து விட வேண்டும். அவர் கண்ணு முன்னாடி ஒரு பிழை செய்கிற கண்ணால் பார்க்குறார். கண்ணால் பார்க்கும்போது என்ன செய்யணும்? இல்லை நம்ம யார்கிட்ட சொல்லக்கூடாது, சரி மறைக்கிறது ஒரு விஷயம், மறைக்கிறது வேணால் ஒரு கணக்கில் எடுத்துக்கிடலாம். மறைக்கிறோம் என்ன செய்யணும்னா யவுது பி துஹுமத்தி அலா நஃப்ஸிஹி, நாம தான் அவர் மேலே இட்டு கட்டி தப்பாக நினச்சிக்கணுமா. கண்ணு முன்னாடி அவர் களை வாங்கிறது பார்க்குறீங்க, பார்த்தா கூட எல்லாம் களை வாங்க மாட்டார், நம்ம தான் தப்பாக வழங்கிட்டோம் அப்படி நினைக்கிறோமா. நீ கண்ணு முன்னாடி அவர் களை வாங்குறத பார்த்தாலும் நீ என்ன செய்யணும்? இப்படி சொல்கிறாரு, யவுது பி துஹுமத்தி அலா நஃப்ஸி, நான் இட்டு கட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்க, உன்னை பற்றி நினச்சிக்க. கண்ணு முன்னாடி செய்கிறத பார்த்தா நீ சொல்லாதன்னா பரவாயில்லை, யாருடைய குறையும் சொல்ல தேவையில்லைங்கிற ஒரு வகையில் அது பண்பாடுங்கிற விஷயம் ஷேகுக்கு மட்டும் உள்ளதில்லை, அது எல்லா முஸ்லீமுக்கு உள்ளது தானே. அது ஷேகிட்ட குறைக்கு மட்டும் உள்ளதில்லை. யார்கிட்ட ஒரு குறையை கண்டா அதை போய் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு உள்ள அறிவுரை இல்லாமல் ஷேகுக்கு தான் இந்த ஒரு அறிவுரை. சரி அப்படி வச்சுக்கிடுவோம். அது வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமா, அவர் அந்த தப்பு செய்யலைன்னு நினச்சிக்க, செஞ்சதாக உனக்கு தெரிஞ்சாலும் நீ நீ இட்டுக்கட்டி சொல்கிறோம். ஷைத்தான் வந்து ஒன்று மனசில் போட்டு அவர் மீது இட்டுக்கட்டி உன்னை சொல்ல வைக்கிறான். அப்போ கண்ணால் பார்க்குறது பொய்ங்கிறார். அப்போ கண்ணால் பார்த்தா கூட பொய், சரியத்தில் இருக்கிறத மாற்றமாக செஞ்சாலும் அது மாற்றமாக செய்யலைன்னு நினைக்கணுமா. சரியத்தில் உள்ளதை மீறுறாரு, நாம் அவர் மீறவெல்லாம் இல்லை, அவர் கரெக்டாக தான் இருக்கார், நமக்கு தான் விளங்காமல் தப்பாக நினைக்கிறோம், நம்ம மீது பழியை சுமத்திக்கணுமா. உன் மீது பழியை சுமத்திக்கல். தவ்வொழு ஷேஹி ஃபிஷராய், மார்க்க விஷயத்தில் அந்த ஷேഖ് ஏதாவது தப்பாக செஞ்சார்னு சொன்னால் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தையும் கொடுத்துக்க. ஏதாவது அவர் ஏன் இதை செய்கிறாருன்னு கேட்டால், நோன்பு வைக்காமல் சாப்பிட்ருக்காரு பகல் நேரத்தில், ரமலான் மாதத்தில் பார்க்குறீங்க, நீ என்ன செய்யணும்? நம்ம ஷேக்கு சாப்பிட மாட்டாது, ஏதாவது ஒரு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு ஹதீஸ் இவர் பார்த்துருப்பார் அப்படி நினச்சிக்கணுமா. இந்த ஷேக் மார்க்க விரோதம் செஞ்சார்னு அப்படி சொல்லித்தர்றாருங்க. இப்படி ஒரு ஆளை உண்டாக்குனவர் என்ன, இவர் எப்படி ஷேக்காக இருப்பார், இவர் எப்படி மகானாக இருப்பார்னு கேட்குறேன். இவருக்கு இவ்வளோ பில்டப் கூட என்னென்னலாம் பில்டப்பு, குணங்குடி மஸ்தானுடைய பில்டப்பில் இருந்து, இந்த யாக்கூத்துபா பில்டப்பில் இருந்து, மொஹிதீன் மௌதூத் பில்டப்லாம் பிறகு நான் சொல்கிறேன் என்ன மாதிரியெல்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னு. அப்போ இவர் எப்படி உருவாக்குறாருன்னா அவ்வளவு ஷேஹி ஃபிஷராய், மார்க்க விஷயத்தில் ஷேகுக்காக வேண்டி இவர் வியாக்கியானம் கொடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஏதாவது மீறினாரையானால் அப்படி செஞ்சுக்கிறேன்னு என்ன தான் வியாக்கியானம் கொடுக்க முடியலை. வியாக்கியானம் இல்லை, இது எப்படி நியாயப்படுத்த முடியாத, இவர் இந்த தப்பை செஞ்சுட்டான்னு இருக்கிறாருன்னு உனக்கு மனசில் திருப்பி வந்துச்சின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்? நீ வந்து யாரெல்லாம் அவர் மன்னிச்சிருன்னு மனசில் துவா செஞ்சுக்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு தப்பு செய்யலைன்னு நீ நினச்சிக்க. அது மனசு அப்படி மாற்ற பாரு. அவர் மார்க்கத்துக்கு விரோதமாக செஞ்சாலும் செய்யலைன்னு நீ முடிவு எடுத்துரு. அப்போ மார்க்கத்துக்கு விரோதமாக செஞ்சாலும் செய்யலைன்னு முடிவு எடுத்தால் நீ எப்படி நன்மை ஏவுவ? இப்படி உருவாக்கணும், எப்படி போய் தீமை போய் தடுப்பான்? தப்புன்னு காண்றா அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுத்தரான்? அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் ஒருசுகுணத்திபாகு அரினல் பாத்திலம் ஒருசுகுணஜித்தினாபா. இறைவா ஹக்கை வந்து ஹக்கா எங்களுக்கு காட்டும். நமக்கு கற்றுத்தர மார்க் என்ன கற்றுத்தருது? ஹக்கை வந்து ஹக்காவே எனக்கு காட்டணும், பாத்தில வந்து பாத்திலாக காட்டணும். சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியமாகவும் எனக்கு காட்டுவாயாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து பாத்தில ஹக்கா பாருங்கிறார். அது பாத்திலான கெட்ட விஷயந்தான், தவறான விஷயந்தான். நீ தவறுன்னு நினைக்காத. அவர் ஷேகில் செய்கிறாரு, ஷேகு செஞ்சால் தவறாக இருக்காது, அது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கணுமா. அதே மாதிரி வந்து ஒய்தா கலப ஷேகு அபசஃபி வஜீஹி, ஷேகு வந்து கோவப்பட்டார்னு வை, நீ ஏதாவது செஞ்சு ஷேகு உன் மேலே குருநாதர் கோவப்பட்டு விட்டார் என்று சொன்னால், அல்லது அவரிடமிருந்து அவள் அகரமின் நவ்வு எறாதி நன்ஹு, இவர்கிட்டருந்து ஏதாவது ஒரு புறக்கணிப்பு வந்து விட்டதுன்னு வைங்க, போடா வர மூஞ்சில் முடிக்காடான்ட்டார். போயிடாத, என்ன செஞ்சாலும் அங்கே கிடக்கணுமா. இல்லை என்கத்தி அனுகு, அவரை விட்டு விலகிறவே கூடாது. ஷேகு உன்னை வெறுத்தாலும் உன்னை புறக்கணித்தாலும் உன்னை விரட்டினாலும் அவர் என்ன செய்யக்கூடாது? நீ போகக்கூடாது. அது மாதிரி என்ன செய்யணும்னா இது மாதிரிலாம் உன்னை வந்து பார்த்துக்கணுங்கிறார். அதே மாதிரி வந்து அவரிட வந்து ஷேக் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், விமா எதுவும் இல்லை அம்ரி இல்லை, அல்லாவுடைய காரியங்கள் சம்பந்தமாக மின் தர்க்கி இம்திசாலில் அம்ரி ஒருத்தி காப்பின் நகி, நன்மையான காரியங்களை எடுத்து நடக்க மாட்டேங்கிறாரு. ஷேகா இருக்கிறாரு, நன்மையான காரியங்கள் எடுத்து நடக்க மாட்டேங்கிறாரு. ஷேகா இருக்கிறாரு, தீமையான காரியங்களை விட்டு விலக மாட்டேங்கிறாரு. இப்படி நீ கண்டாயானால் என்ன செய்யணும்? நீ ஷேகின் மீது நல்ல ஒரு எண்ணம் வச்சுட்டு பொல்லி எஸ்தகர் ரப்பஹு, நீ வந்து ரப்பிடத்தில் அவருக்கா நீ பாவம் மன்னிப்பு தெரியும், அவரை மதிச்சுக்கிறணுமா. எல்லாம் தெரியாமல் செய்கிறாரு, நீ அவரை மன்னிச்சிரு, அவர் ஒரு நோக்கத்தை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீ துவா செஞ்சு என்ன செய்யணும்?
யசிமலா தற்கில் முஆவதத்தி இலகி, அவருக்கு பகைமையை காட்டுவதை நீ விட்டுறணும், உறுதி பண்ணிடு, இனிமேல் எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யாத்ததில் இல்லை ஷேகிடத்தில் போய் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் நம்மளை கண்டிச்சார்னு சொன்னால் அவரை வந்து நீ ரொம்ப கீழே இறங்கி வைத்ததல்லு, அப்படி அடிபணிந்து போய்விடு. தமிழில் அவரை காக்கா பிடிக்க, தமிழ்லக்குன்னா காக்கா பிடிக்குமாங்கல்ல, அந்த மாதிரி அவர் உன்னை திட்டுனார்னு சொன்ன செய்யணும், அப்படி திட்டாது, அப்படி கஞ்சி போய் காலில் விழுவணுமா, அந்த மாதிரி ஷேகு வந்து வெறுத்துட்டார் என்று சொன்னால் அது மாதிரி செஞ்சிடறாத அப்படிங்கிறாரு. ஹப்பபு இலகி தரிக்கல் முகாலபத்தில் ஃபில் முஸ்தக்பில், எதிர்காலத்தில் கூட அவருக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யணும், அவர்கிட்ட வந்து நீ நடந்து கொள்ளணும், இப்படி எல்லாம் வந்து சொல்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதெல்லாம் அவருடைய குன்னியத்து தாலிபின்ல அவருடைய சீடர்மார்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரைகள். அதில் முக்கியமான அறிவுரை என்னென்னு கேட்டால், நல்லா தெரிஞ்சிக்க, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஷேகு முரீதுங்கிற வகை இல்லாமல் வெற்றி பெற இயலாது. நீனா தொழுது நீனா நோன்பு வச்சு அதெல்லாம் நடக்காது. ஒரு ஷேகுகிட்ட போய் அவர் பர்மிஷன் லைசன்ஸ் வாங்கி தான் நீ செய்யணும் அப்படிங்கிறார். என்ன செய்கிறாரு, ஒல் எத்த ஹக்கக், உறுதியாக விளங்கிக்கொள், பெண்ணல்லாஹ் அஸ்ஸவஜல்ல அதரல் ஆதா, அல்லாஹ் வந்து எப்படி நடைமுறை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று கேட்டால், ஐயக்கூன ஃபில் அர்தி ஷேகுன் முரீதும், ஷேகு முரீது அடிப்படையில் தான் இயங்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைச்சிட்டான், தீர்மானித்து விட்டான். எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைக்கு அப்படி சொல்கிறார், எந்த ஆதாரமும் இல்லாமல் கட்டுக்கதையாக அவர் சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் நினைச்சிட்டான்னு கேட்டால் ஷேகு முரீது தான். நீனா போய் தொழுவ போகிறோன்னா அதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது, அவர் தான், அவர் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும், அவர் தான் எல்லாமே. ரசூல்லா கூட நடந்ததில்லை, அல்லாவுடைய ரசூலாக இருந்தாங்களே நடந்ததில்லை. இவர் அதுக்கான ஆதாரம் காட்டுறாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து எடுத்துகிட்டு வர்றார். இந்த விஷயங்கள் என்றாலும் நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாபர் மசூதி சம்பந்தமான ஒரு அநியாய தீர்ப்பை 5 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் வழங்கினார்கள். அது அநியாய தீர்ப்பு என்று உலகத்துக்கே தெரியும், தீர்ப்பு வழங்கின ஆட்களுக்கே தெரியும். அதனால் அது கையெழுத்து போடல, தீர்ப்பில் என்ன செய்யலை, சைன் போடல, யாரும் கையெழுத்து போடல. அந்த மாதிரி கேவலமான தீர்ப்பு வழங்கினார்கள். அதில் யாருன்னு கேட்டால், இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியாக இருக்கார்ல, அவர் 5ல் ஒரு ஆள். இந்த 5 பேர் தீர்ப்பளித்ததில் இவர் என்னஞ்சார், ஒரு ஆளாக இருந்தார். சந்திரசூட்டுங்கிறாங்கல்ல, இவர் வரக்கூடிய 10ஆம் தேதியோட இவருடைய பதவி முடிய போகுது. அந்த அந்த டைம் முடிய போய் பேர நீதிபதி 10ஆம் தேதிக்கு வந்துடுவாங்க, நியமிச்சுட்டாங்க. இவர் என்ன செய்கிறார், அந்த ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட வைக்கிறார், ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், இந்த பாபர் மசூதி அந்த ராமர் ஜென்மபூமி வழக்கு வந்த பொழுது அது எப்படி தீர்ப்பளிப்பது என்று சட்டப்படி எனக்கு வந்து ஒன்றுமே ஓடவில்லை அப்படின்னோன்னு நான் வந்து ராமர்கிட்ட இணைஞ்சிட்டேன், கடவுள்கிட்டே வந்து தவம் இருந்தேன், அவர் எனக்கு காட்டின தீர்ப்பை தான் நான் வழங்கினேங்கிறார். சட்டப்படி வழங்கலைங்கிறார். நான் வந்து இந்த தீர்ப்பை எப்படி வழங்கினேன்னு கேட்டால், இது எப்படி வழங்குறது, எப்படி வழங்கினா சரியாக இருக்குன்னு எனக்கு ஓடவே இல்லையா. குழந்தை தீர்ப்பளிப்பாங்க, அந்த பாபர் மசூதி வழக்கு மாதிரி ரொம்ப லைட்டான வழக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டால், நமக்கு இப்போ 450 வருஷமாக நம்ம கையில் இருக்குது, அவங்க கையில் இல்லை. யாருக்கு சொந்தம்னு தீர்ப்பளிப்பான், நம்ம தான் செய்வான். நம்ம பள்ளிவாசலை தொழுதுகிட்டு இருந்தோம், அது உலகத்துக்கே தெரியும். அது இப்போ இடித்தாங்க, உலகம் மாதிரி இடித்தாங்க, நமக்கு தான். இது யார்கிட்ட போய் கேட்டாலும் இது வந்து ரொம்ப கஷ்டமில்லாமல் தீர்ப்பளிக்கிற ஒரு வழக்குன்னு இருக்குமே. ஆனால் பாபர் மசூதி வழக்கு தான். அவ்வளோ ஆவணங்கள், அவ்வளோ சான்றுகள், அவ்வளோ அனுபவ பாத்தியதைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான். அதில் வந்து என்னென்னு தீர்ப்பளிக்கணும்னு ஒரு ஓடலையாம். எப்படி அளிக்கணும் ஓடலைன்றவுடனே கடவுள்கிட்ட போய் கேட்டாராம். கடவுள் எனக்கு என்ன சார், நீங்கள் கடவுளை சார்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரான வழியை காட்டிடுவார். அப்போ கடவுள்னா ராமர் தான் சொல்கிறார். வழக்கு ராமர் பேர்லாம் வழக்கு, ராமரை குற்றவாளி கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு வழக்கு விசாரிக்கக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராமர் தான் நினைஞ்சார் இந்த மாதிரி தீர்ப்பளி, ராமருக்கு உள்ளது தான் எனக்கு உள்ளதான்னு தீர்ப்பளிச்சுன்னு காட்டிட்டாராம். அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் சொல்கிறார். இதை வந்து சிரிக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா வழக்கறிஞர்களும் அறிவாளிகளும், என்னடா இது, நீ சட்டத்தின்படி தீர்ப்பளிக்க வந்தியா அல்லது அருள் வாக்கு சொல்ல வந்தியா, உன் வேலை என்ன, நீதி அருள் வாக்கில் இந்த சாமியார் செஞ்சுட்டு போயிடுவானே இதுக்கு, இப்படிலாம் கேட்குறாங்க. இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, எதிர்கட்சி எம்பிகளும் வழக்கறிஞர்களும் கேட்குறாங்க, நீ சட்ட புஸ்தகத்தின்படி நீ தீர்ப்பளிக்கலை, அப்போ நாங்களே இல்லைன்னு சொன்னோம், சட்ட புத்தகத்தின்படி நீ தீர்ப்பளிக்கவில்லை என்று சொல்லி அது என்னென்ன தவறெல்லாம் செய்யப்பட்டுச்சு நம்ம விளக்கி இருக்கிறோம். அது எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் சட்டப்படி தீர்ப்பளிக்கிறேன்னு பச்சையாக ஒத்துக்கிறார். சட்டப்படியெல்லாம் நான் பார்க்கவே கிடையாது.
நான் என்ன செஞ்சேன், நான் கடவுள்கிட்ட போய் முறையிட்டு, கடவுள்னு ராமர் தானே, அதை முறையிட்டுட்டேன். அவர் எனக்கு இந்த தீர்ப்பை போடுன்னு மனசில் போட்டார், இல்ஹாம் அப்படி உள்ளத்தில் உதிப்பை போட்டு விட்டார். அதைத்தான் நான் தீர்ப்பாக எழுதுனேன்னு சொல்வதாக இருந்தால் இவங்க என்ன மாதிரியான ஆட்களாக நீதிமன்றத்தில் உட்காந்துருக்காங்க? எதுக்குடா நீங்கள்லாம் சட்டம் அரசியல் கட்ட புஸ்தகம் எதுக்கு? அப்போ இதே மாதிரி ஒரு கொலைகாரம் வந்துக்கிட்டு இதுக்கு அவன் கேஸ் வருதுன்னு வைங்க, அவன் சொல்லுவான்ல, ஏன்டா கொலை செஞ்சேன், நான் அவ்வளோ கொலை செய்யலைங்க, அருள் வாக்கு நான் வந்து சாமிகிட்ட கேட்டேன், அவனை கொள்வது நல்லதுன்னு சொன்னிச்சுன்னு சொன்னால் என்ன செய்வேன்? அவன் சொல்லுவான்ல, நான் சாமிகிட்ட கேட்டேன், அவனை போட்டு தள்ளிருந்து சாமி தான் சொன்னிச்சு, சாமி சொன்னதுனால தான் அவனை வந்து கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்குருவியா? அதே சாமி இதெல்லாம் உங்களோட நம்பிக்கைகள், அதை கொண்டு அதுக்கு அந்த மாதிரி தீர்ப்பளிக்கிற ஒரு நாடாக இது. நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் அவங்களே சிரிப்பானுவோம். இந்து மத சகோதரர்களை அவன் செஞ்ச தீர்ப்பு சரியில்லை, ஏதோ மெஜாரிட்டி மக்களுக்காக செஞ்சுட்டான்னு சும்மா இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவனை இந்த மாதிரி கொண்டே விட்டோம்னா என்ன வேணாலும் இவனை சட்டத்தை பார்க்க மாட்டானா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் என்னென்ன தீர்ப்புகள் எப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்க மாட்டாங்க. எந்தெந்த விஷயத்தை தீர்ப்பளித்தாலும் என்ன செஞ்சிருப்பான், இருந்தாலே ஏதோ அருள் வாக்க குறி கேட்டு சொல்லுவாங்கள்ல, தீர்ப்பு குறிகாரர்கள்ட்ட போய் ஜோசியக்கார்ட்ட கேட்டு சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, இந்த ஆள் வந்து நான் இப்படி தீர்ப்பளித்தேன்னு சொல்கிற கேவலப்பட்டு நிற்கிறார். ஏன்னு கேட்டால் அந்த 5 பேர் தீர்ப்பளித்தாங்கல்ல, அந்த 5 பேருக்கும் உரிய ரேட்லாம் முன்னாடி பேசி தான் தீர்ப்பளித்தாங்க. அதனால தான் தலைமை நீதிபதியாக இருந்தவர் பதவி முடிஞ்ச உடனே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். ஒரு ஆள் வந்துக்கிட்டு கேரளாவுக்கு கவர்னர் ஆகி போயிட்டார். அப்போ அவங்களுக்கு அந்த ரிட்டையர்ட் இவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குல்ல, அது யாவப்படுத்துறதுக்கு சொல்கிறார், நம்ம நான் தான் தீர்ப்பளிச்சிருக்கிறேன், எனக்கு 10 நாள் முடிய போகுது, நம்மளை ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிப்படி கவனிக்க வேண்டியது கவனிச்சிருங்கன்னு அதை சொல்வதற்கு தான் அதை சொல்லியிருக்காரே தவிர இது வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அந்த பூஜைக்கெல்லாம் மோடியை கூப்பிட்டது, வீட்டில் பூஜை நடத்தினார்ல, அதுக்கு மோடியெல்லாம் கூப்பிட்டு அது ஒரு ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் கூட எதுக்காக வேண்டி தான் யாவப்படுத்துறதுக்கு தான், நமக்கு ஏற்கனவே டீலிங் ஒன்று இருக்குது, அதை முடிச்சிருங்க அப்படி எல்லா பேரும் கொடுக்கப்படுச்சு. எல்லா நீதிபதிக்கு என்ன செஞ்சு தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆக அவங்களுக்கு வந்து சில அரசியல் அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்கன்னா எப்படி கேடுகட்டை இப்படி எந்த நாட்டில் எங்கேயாவது இருக்கும் உலகத்தில்? நீதிபதிகளாக இருக்கிறவங்க வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க எங்களுக்கு இந்த புஸ்தகம் தான் சட்ட புஸ்தகம், அரசியல் சாசனம் தான் எங்களுக்கு வேதம்னு சொல்லுவார்கள். அதனால தான் அந்த நீதி தேவதையை வந்து வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? கண்ணை கட்டி வச்சுக்கிறாங்க. நீதி தேவதைன்னு ஒரு பொம்பளை சிலையை வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு என்ன செய்யுது, மாற்றிட்டாங்க இப்போ. அப்போ கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்காக கண்ணை கட்டி வச்சுருப்பாங்கன்னு கேட்டால், அவன் யாருன்னு பார்க்காத, செய்தியை மட்டும் கேளு, எதை கேட்டக்கூடாது, இவன் நம்ம ஆள் வேறு ஆளுன்னு நீ பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறத அந்த சிம்பாலிக்கை சொல்வதற்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இல்லாமல் போச்சு இப்போ. அப்போ இந்த நீதிமன்ற இந்த நீதி தீர்ப்பு இவர் சொன்ன இந்த வாக்குமூலத்தின் மூலமாக நீங்கள் நீதிமன்றங்களை நம்பவே முடியாது. நீதிமன்றங்களில் நீதிமான்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அரசியல் சாசன புஸ்தகத்தின்படி தீர்ப்பளிப்பவர்களாக இல்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே இல்லை என்றால் மற்றவங்க எப்படி இருப்பாங்க என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு தகவலுக்கு தான் நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும்.